எம்பெருமானார் தாளியனை பணிந்த அனைவருக்கும் ஆசீர்வாதம். ராமானுஜரின் வரலாற்று மகிமை. ராமானுஜருக்கு உள்ளுக்குள் சற்று நடுக்கம். ஏனெனில் எதிரே நின்றவரின் தோற்றம் அப்படி. ஆனால் அவரோடு ஒரு பெண்ணும் நின்றாள். வேடர் உள்ள பெண்மணி. கண்ட நகைகளையும் உடலில் வாரி எரித்திருந்தாள். ஆனால் முகத்தில் மட்டும் லட்சுமிகளை லட்சணமாக இருந்தாள். குரல் மட்டும் என்னவோ போல் இருந்தது. குழந்தை, இந்த காட்டுக்குள் எப்படி வந்தே? இங்கே திருட்டு வயம் அதிகமாச்சே. நீ யாரு? எங்கே போய்விட்டு இருக்கே? உன்னை பார்த்தா பிராமணர் போல் தெரியுதே என்றாள் அப்பெண்மணி. மீசைக்காரன் அவரிடம் இதே திருப்பி கேட்டால் வரை ஆசுவாசமாக தடவி கொடுத்தார். ராமானுஜர் வேறெதும் சொல்லவில்லை. ஆனால் தான் காஞ்சிபுரம் போவதை மட்டும் கூறினார். நல்லது, நாங்கள் இந்த விந்திமலை ஏரியாத்தில் வசிக்கிறோம். வயசுமாயிடுச்சு. எம்பெருமான் திருவடியை நல்லபடியாக அடைய காஞ்சிபுரம் வழியாகத்தான் ராமேஸ்வரம் யாத்திரை செல்கிறோம். எங்களோட வந்தால் உன்னை காஞ்சிபுரத்தில் விட்டு திரும்புகிறோம் என்றார் வேடன். ராமானுஜருக்கு மகிழ்ச்சி. நம்மை பாதுகாப்பாக காஞ்சியில் விட்டு செல்ல எம்பெருமானாரே இவர்களை அனுப்பியிருக்கிறார் போலும் என்று எண்ணியவர் அவருடன் புறப்பட்டார். இதற்குள் மாலை நெருங்கிக் கொண்டிருந்து, தம்பி கொஞ்சம் வேகமாக நடந்து இருட்டுறதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற ஆத்தங்கரைக்கு போய் சேர்ந்துடலாம். அங்கேருந்து காலையிலே புறப்படுவோம் என்றார் கடாமிசைக்காரர். அவர்கள் கிளம்பினார்கள். ஆற்றங்கரையும் வந்தது. குளிர் அதிகமாக இருந்ததால் சுள்ளிகளை பொறுக்கி வந்து வேடன் தீ மூட்டினார். நடந்த களைப்பில் அப்பெண்ணுக்கு கடும் தாகம் ஏற்பட்டது. இருளில் ஆற்றில் இறங்குவது அபாயம். எனக்கு தண்ணி வேண்டுமே என்றாள். அவர் பேசாமல் படு, இந்த பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கு, காலையில் அங்கே போய் தண்ணீர் குடிச்சிக்கலாம் என்றார். அப்படியே அவளும் உறங்கிவிட்டாள். மறுநாள் வேடன் குறிப்பிட்ட கிணற்றில் பக்கமாக சென்றார். ராமானுஜர் படிக்கட்டின் வழியாக உள்ளே இறங்கினார். கைகாலில் அலம்பிக்கொண்டு ஒரு குடுவையில் தண்ணீர் கொண்டு வந்தார். வேடன் மனைவிக்கு கொடுத்தார். அவளும் தாகம் அடங்கவில்லை. திரும்பவும் கொண்டு வந்து கொடுத்தார். அப்போது தாகம் அடங்கப்படவில்லை. மீண்டும் கொண்டு வந்து கொடுத்தார். தம்பி, இன்னும் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வாய் என்றாள். ராமானுஜர் மீண்டும் தண்ணீர் எடுத்து வந்தார். வேடனையும் இந்த மனைவியும் இங்கே. அவர்களை காணவில்லை. சுற்றுமுட்டும் தேடி பார்த்தார். பக்கத்தில் அவர்கள் இருப்பதற்கான அறிகுறியே தெரியவில்லை. இடமே வித்தியாசமாக இருந்தது. தெருக்கள், மட மாளிகைகள் தெரிந்தன. ஒரு பெரிய அந்த பக்கமாக வந்தால் அவரிடம், ஐயா இது எந்த ஊர் என்று கேட்டால், ஓய் சரியான ஆளலையா நீ? உங்களுடைய ஊரே யாருடைய ஊர் என்று கேட்கிறேன். இம்மை யாதவ பிரகாசம் ஆனவர் என்று இந்த ஊரே சொல்லும். சரியான ஆள்தான். காஞ்சிபுரத்துக்கு என்று கொண்டு காஞ்சிபுரம் எங்கே என்று அடையாளம் தெரியாமல் பேசுகிறீர். இது சாலக்கிணர் என்பதை நீ அறிய மாட்டாரியோ என்றவர் ராமானுஜன் விளக்கத்திற்கு காத்து கொண்டிருக்காமல் அவர் போய்கொண்டே இருந்தார். ராமானுஜர் ஆச்சரியமா, நேற்று விந்திமலை சாரல் என்று காஞ்சிபுரம் நகரில் இது எப்படி சாத்தியம்? அப்படியானால் என்னோடு வந்த அந்த தம்பதியர் ஸ்ரீமன் நாராயணனும் தாயா லக்ஷ்மி தேவியுமா? அவர்களால் மட்டுமே தான் இந்த சாத்தியமாகும். அந்த நபர் சொன்னது உண்மைதானே? அவர் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் வகையில் தூரத்தில் காஞ்சிபுரத்து பெண்கள் சில குடத்துடன் தண்ணீர் எடுக்க கிணற்றுக்கு வந்து கொண்டிருந்தனர். ராமானுஜர் அப்படியே பரவசித்து விட்டார். சிவன் நாராயணனை துதைத்தார். லோகநாயகா, உலக மக்களுக்கு இது போன்ற சோதனைகள் வந்து கொண்டு இருக்கட்டும். அப்படியானால் தான் உன் தரிசனம் அடிக்கடி கிடைக்கும். பிறவி என்ற தொல்லை நீங்கும் என்று மனதார சொன்னார். இதிலிருந்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏ இறைவா, எனக்கு பணத்தை தா, சுகத்தை தா, வீடு வாசலை தா, அழகான மனைவியை தா, அந்த ஆணகனை என் கணவனாக்கு என்றெல்லாம் வேண்டினால் இறைவன் வரமாட்டான். நாம் கேட்டதையும் தரவும் மாட்டான். ஏற்கனவே விதிக்கப்பட்ட விதியை அனுபவிக்கே பூலகம் வந்துள்ளோம். அவன் தரும் துன்பத்தை இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டால் இறை காட்சி நிச்சயம். அப்படியே வந்துவிட்டார் ஸ்ரீமத் ராமானுஜர். இதன் தொடர்ச்சியை நாளை காணலாம்.